அப்போ இந்த இந்த பிரச்சனையை வந்து 2 நாள் 3 நாளாக அவங்க பேசாமல் இருந்து இப்போ பேசுறதுக்கு காரணம்னா, இப்போ அவங்க பிரச்சனை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. நேற்று அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஐயா இருக்கக்கூடிய அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணால் தான் பாடியை நாங்கள் வந்து புதைப்போம்னு அவங்க வீட்டில் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அப்பாவை இந்த வழக்கிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தன்னிலை விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்ன வீடியோன்னா, அவங்க எல்லாத்தையும் அட்வொகேட்ட மற்ற ஆட்கிட்டலாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி சொந்த பந்தங்கிட்டலாம் கேட்டு தான் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபேப்ரிகேட்டட் வீடியோ தானே சார் அது? ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். தனியாக வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துலாம் அவ்வளோ சீக்கிரம் போட்டிருக்க முடியாது. கேஸ் ரொம்ப சீரியஸான கேஸு, ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு, சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது எடுத்து போட முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காதலித்தோம் அப்படிங்கிற சொன்ன அளவுக்கு ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து உடன்பாடு. அதுக்கு அடுத்து சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அது முரண்பட்ட விஷயமாக இருக்குது. தம்பியை காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க, அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அப்பா அம்மாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. லீகலாக அவங்க அப்பா அம்மா வந்து தண்டிக்கப்படுறாங்களான்னா அந்த அந்த சுஜித் கொடுக்குற வாக்குமூலத்தை வச்சு தான்.